வில்லுப்பாட்டின் தோற்றம். ஆதி மனிதன் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்தான். அவனுக்கு உதவிய ஆயுதம் வில்லாகும். அதில் மணியினை கட்டி அதன் ஓசையில் வில்லிசை பாட்டு உருவாக்கி இருக்கலாம் என கருதப்படுகிறது. வீரர்களின் பொழுதுபோக்கிற்காக விளங்கிய வில்லுப்பாட்டு காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மக்கள் பொழுதுபோக்கிறதற்காகவும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து உரைக்க பயன்பட்டது. வில்லுப்பாட்டு உருவான கதை. பாண்டிய மன்னர் வழக்கம் போல் ஒரு நாள் வில்லுடன் வேட்டைக்கு சென்றார். பல விலங்குகளை வேட்டையாடினார். மாலை நேரம் ஓய்வெடுக்கும் சமயத்தில் மனதில் கலக்கம். அமைச்சரிடம், இந்த உயிர்களை இப்படி கொல்லுகிறோமே, நமக்கு சந்தோஷம், அவற்றுக்கோ துன்பம். மானை கொன்றபின் அதன் குட்டி எப்படி தவிக்கிறது பார்த்தீர்களா? சரி, இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டா? உண்டு மன்னா. இறைவன் மீது மனமுருகி பாடி பாவ மன்னிப்பு கேளுங்கள். இசை ஒன்றுக்குத்தான் இசைவான் இறைவன். அங்கேயே நிகழ்ச்சி ஆரம்பமானது. கொண்டு வந்த பொருட்களை இசைக்கருவிகள் ஆக்கினார். வில்லை தரையில் வைத்து அம்பால் தட்டி இசை எழுப்பினர் மன்னர். அப்படி தட்டும் பொழுது வில் சரிவர நிற்காததால் தண்ணீர் கொண்டு போயிருந்த மண் குடத்தை வில்லில் கட்டி முட்டி வைத்து தட்டினார். டும் டும் என்று நாதம் பிறந்து விட்டது. மன்னன் பாடத் தொடங்கும் முன் தந்தனத்தோம் என்று அடியெடுத்து கொடுத்தார். அமைச்சர், மன்னனின் உதவியாட்கள் ஆமாம் போட ஆரம்பித்தனர். அந்த பழக்கம் வில்லுப்பாட்டில் இன்னும் தொடர்கிறது. வில்லுப்பாட்டில் பயன்படும் கருவிகள். முதன்மை கருவிகள் வில், வீசுகோல், உடுக்கு, வில்லு, குடம், தாளம், பத்தி, கட்டை. வில். வில்லுப்பாட்டின் முதன்மை கருவி வில்லாகும். இது வைரம் பாய்ந்த பனை மரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. நன்கு வில் வடிவத்தில் வளைக்கப்பட்ட இது வில் கதிர் என அழைக்கப்படுகிறது. இதன் இரு முனைகளிலும் சிறு குப்பிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் இரண்டு முனைகளும் ஒன்றோடு ஒன்று இழுத்து தகுந்து கயற்றால் கட்டப்பட்டிருக்கும். இதில் சிறு சிறு சலங்கை மணிகள் 11 மணிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். இந்த வில் கதிரின் நடுபாகமானது வில்லுக்குடத்தின் நடுபாகத்தோடு இணைத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த மொத்த அமைப்பும் சேர்ந்ததுதான் வில் என்று அழைக்கப்படுகிறது. வீசுகோல். இது சிறு கைப்பிடி குண்டு குச்சி போல் காணப்படும். பாடுபவர் இதை கொண்டு வில்லின் மேல் உள்ள நான் மீது தட்டி தாளத்திற்கு ஏற்றபடி இசை எழுப்புவர். உடுக்கு அல்லது சிற்றுடுக்கை. உடுக்கையில் சிறிய வடிவம்தான் உடுக்கு அல்லது சிற்றுடுக்கை. வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் இதுதான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் உச்சகட்ட இசையை வெளிப்படுத்தும். தெய்வீக கதைகள் படிக்கும் பொழுது இந்த உடுக்கின் ஒலி அதிகளவில் பயன்படுத்தப்படும். வில்லுக்குடம். இது மண்ணால் இது விளிம்பு இல்லாத வாய்ப்பகுதியை கொண்டிருக்கும். இம்மண் குடத்தை மேடையில் புரியினை வைக்கோலால் செய்யப்பட்ட வளையம் மீது வைத்து நிறுத்தி வில்லுடன் கட்டியிருப்பார். இதன் மேல்தான் வில் நிற்கும். கட்டை மற்றும் பத்தி. வில்லுக்குடம் மீது தட்டக்கட்டை மற்றும் பத்தி ஆகிய மரத்தால் செய்யப்பட்ட கட்டைகள் பயன்படுத்தப்படும். இதில் கட்டை கொண்டு மண்குடத்தின் வயிற்று பகுதியிலும் பத்தி கொண்டு குடத்தின் வாய்ப்பகுதியிலும் தட்ட தகுந்த இசை பிறக்கும். தாளம். தாளம் என்பது 2 வெண்கலம் அல்லது பித்தளையினால் ஆன வட்ட வடிவ தட்டுக்கள் கயிற்றால் இணைக்கப்பட்ட இசைக்கருவி ஆகும். இவைகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து தட்டும் பொழுது இசை பிறக்கும். துணை கருவிகள். பம்பை, உருமி, தக்கை, தும்பினி. மேற்குறித்த அனைத்து இசைக்கருவிகளும் கூட்டாக இசைக்கப்பட்டு வில்லுப்பாட்டு நிகழ்த்தப்படுகின்றன. வில்லிசை கலைஞர்கள் அமரும் முறை. வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு வில்லிசை கலைஞர்கள் அனைவரும் மேடையில் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபடுவார்கள். பின்னர் அவரவர் இடங்களில் அமர்ந்து நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். புலவர் பாடுவார். நடுநாயமாக வீற்றிருப்பார். இடதுபுறம் குடத்துக்காரர் அமர்ந்திருப்பார். இவர்களின் முன்பு குடத்தின் மீது பொருத்தப்பட்ட வில் இருக்கும். வீசுகோலை கொண்டு நாணை தட்ட வசதியாக வில் இருக்கும். வலது பக்கம் உடுக்கைக்காரர் அமர்ந்திருப்பார். புலவருக்கு பின்னால் வரிசையாய் பின்பாட்டுக்காரர், கட்டைத்தாளம், உடுக்கை இயக்குவோர் அமர்ந்திருப்பார்கள். பின்பாட்டுக்கு தனியாக ஒருவர் அமர்த்தப்படுவதும் உண்டு. வில்லுப்பாட்டின் கட்டமைப்பு. வில்லுப்பாட்டின் கட்டமைப்பு கதை துவங்கும் முன்பு காப்பு விருத்தம் பாடுவர். அதாவது இறைவணக்கம், விநாயகர் வணக்கம் பாடுவது மரபு. குறிப்பிட்ட கதையை இன்று வில்லுப்பாட்டில் கூறப்போவதாக ஆசிரியர் சாஸ்தா முன்கூட்டியே குறிப்பிடுவது வருபொருள் உரைத்தல், நுதிலி பாடுதல் எனப்படும். இது பாடலாக அமையும்.
தன் ஆசிரியரை நினைத்து வணங்கி நலம் உண்டாக உதவுமாறு கூறுவது குருவடிப்பாடுதல் எனப்படும். பிழை நேருமிடத்து பொறுத்து கொள்ள வேண்டுவது அவையடக்கம் ஆகும். கதை கூறுவார் தன்னை எளியோனாகவும் கேட்போரை சான்றோராகவும் கருதி பெறுவது. கதையின் தொடக்கத்தில் பொதுவாக கூறப்படுவது நாட்டு வளமே. நாட்டு வளத்தினை அடுத்து கதை முழுமையாக கூறப்பெறும் கதையின் தலைவன் தலைவியரின் சிறப்புகள் இதில் புகழ்ந்து உரைக்கப்படும். வாழி இறுதியாக கதை கேட்போர், கதை மாந்தர், கதை கூறுவர் என அனைவரும் நலம் பெற வாழ்த்துவது அமையும். மங்களமாக முடிவு பெறும் நிலை வாழிப்பாடுதல் எனப்படும். வில்லிசை கலைக்கென்று ஏதும் தனிப்பட்ட பயிற்சி இல்லை. பாடும் பாடல் முறையோ சங்கீத ஸ்வரங்களின் வரிசையோ இல்லாமல் பயிற்சி இல்லாத சொந்த குரலில் பாடுவதால் தமிழர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் கிராம தெய்வங்களின் வரலாற்றோடு அரிச்சந்திரன் கதை, கண்ணகி கதை, சத்தியவான் சாவித்திரி கதை முதலிய கதைகளும் பொருளாக வைத்து பாடுவதால் கிராம மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இதை ஏற்கின்றனர். இவ்வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி பொதுவாக காட்டுப்புற கோவில்களில் நடைபெறுவதால் காட்டு விலங்குகள் ஊருக்குள் வராமல் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது. இதனால் வில்லுப்பாட்டு மிக சுலபமாக மக்கள் மனதில் நிற்கின்றது. வில்லுப்பாட்டு நமது பழைய பண்பாடு, மரபு ஆகியவற்றை வழங்குவதால் தமிழ் மொழியை மேம்படுத்தி வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. சங்க காலத்தில் போர்க்களத்தில் போர் வீரர்களுக்கு உள்ளுக்குள்ளே தைரியம் மற்றும் வீரம் பெருக்கெடு வில்லுப்பாட்டு பாடப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து வந்த இக்கலை அனைவருக்கும் பிடித்துவிட அடிக்கடி நடத்தப்பட்டது. வில்லுப்பாட்டை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மறக்காமல் மற்றவங்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி.